This is MI 43 inch. Now we'll test and see what is the problem, then we'll take and repair. MI panel no picture ஆயிட்டு வந்தது. இங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எந்த சைடு கம்ப்ளைன்ட்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் லேசர் மெஷின்ல போகும். அது அங்க ரெடி பண்ணலாம். You can see clearly we have a screen here, but this side it is no screen. Now we'll take to the laser machine and we'll rectify this problem. இந்த டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் வந்து வர்க் ஆகுது, இந்த சைடு வந்து வர்க் ஆகல. அதை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன கம்ப்ளைன்ட் அப்படி நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து அந்த மிஷின்ல வச்சு சரி பண்ண போறாங்க. ஒன்ஸ் வந்து ப்ராப்ளத்தை இங்க வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க வச்சு ரெக்டிஃபை பண்ண போறாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படினு பார்க்கலாம். திஸ் இஸ் லேசர் மிஷின் ரைட்? Yes. ஓகே ஓகே. இங்க பாருங்க ஆபரேட் பண்றதே சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த ஃளைட் ஓடுற மாதிரியே அந்த பட்டன்ஸ் எல்லாமே அவ்வளவு சம சூப்பரா இருக்கு. இங்க வந்து டிஸ்ப்ளேல வந்து மானிட்டர் பண்றாங்க ஜஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படினு சொல்லிட்டு. This is the WeiCai's latest machine, advanced machine, 30Hz. So basically this laser machine is used to repair the pixels inside the glass. Normally what we do from the bonding machine, we replace this cough. If any external problem, we use the bonding machine to replace this cough ICs, repair it. But if there is any problem inside the pixels, I mean inside the glass, then we have to use the laser machine to repair for this purpose. So this is the main work of this laser machine. It is very advanced and very sharp pointed. இந்த மிஷினோட அட்வான்டேஜ் நார்மலா ஒரு 55 இன்ச் டிவிக்கு நீங்க பேனல் மாத்த போறீங்கன்னா ஒரு 20,000 ஆகுதுன்னா, பட் இந்த மிஷினரி யூஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மூலமா நம்ம பண்ணும்போது ஒரு 4,000 5,000 உள்ளாலே பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம மாத்திர முடியும். நார்மலா அந்த பாண்டிங் மிஷின் பாக்குறீங்க, அதுல பண்ண முடியாத ஒர்க்க கூட இதுல வந்து காம்ப்ளிகேட்டான ஒர்க்க கூட மைனூட்டா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நம்ம மொத்தமா மாத்துறதுக்கு இதுல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம மைனூட்டா பார்த்து அதை மட்டும் நம்ம ரிப்பேர் பண்ணாலே நமக்கு வந்து காஸ்ட் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நார்மலா இந்த சோனி டிவி எல்லாமே டிஸ்பிளே ரொம்ப ரேட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா மொத்த டிஸ்பிளே மாத்த சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி அட்வான்ஸ் லேசர் மிஷினரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேல என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் இவங்க பர்டிகுலரா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். This is the first 30Hz advanced machine in entire Kerala. Yes. Seriously? Yes. Total Kerala, na only one machine, original WeiCai. You can see the display here. We have the patent of this machine. Oh, this is top end variant. Top end model, yes. Okay. We have other laser machines, but this is the high end model. 30Hz. Okay. Very rare. Difference between low end variant and high end variant. Actually, accuracy is the highest in this model. It can detect every minor fault. Suppose in other machines, some say 5Hz, 10Hz. If they need to particular sort out one line, they have to click twice or thrice. Okay. But this with a single click we can do the welding and soldering process. Oh, super. Easiest method. Yeah. This customer already using our bonding machine. Yeah, okay. Same. This is CR-816 model. He already using from last 2 years. Okay. Then he set up good works in Kerala. So he now purchased the laser machine. Okay. You can see our tags. We are the original distributor of this brand in India. 2 years க்கு பேக் இருக்க மிஷின் தான் அந்த நார்மல் மிஷின். பட் இப்போல லேட்டஸ்ட் மிஷின் இதுவும் சேம் மேனுஃபேக்சர் வந்து சைனால தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. பட் இவங்க தான் வந்து எடுத்து கேரளாவுக்கு யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்? எஸ். ஓகே. இவங்க வந்து எடுத்து கேரளால இவங்களுக்கு முறையா கொடுத்திருக்காங்க. சோ கேரளால இந்த மாடல் மிஷின் ஃபர்ஸ்டா இவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால உங்களோட டிவியை வந்து இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்டா இருந்தாலும் மைன்யூட்டா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பர்టిక్యులர் மைன்யூட்டா என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் இவங்க பர்టిక్యులரா ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம வந்து மொத்த டிவில இருக்க மொத்த டிஸ்ப்ளே மாத்தணும் அப்படின்னு அவசியமே இல்ல. Half part of the panel was having no screen. Now see the tracks are already burned. Only because of this we are having no display in the half size of the panel. So now we'll go for repair and then we'll show the results. The same panel we tested there and found the half screen. Now this is repaired and we can on and show it to you now. See. Oh nice. அதாவது இப்போதான் இந்த பேனல் வந்து நம்ம முன்னால இது பண்ணாங்க. இப்போ பண்ணிட்டு டிவில வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க பாருங்க. லோகோ வந்துருச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாஃப் போர்ஷன் மட்டும் வர்க்கிங்ல இருந்து அங்க வர்க் ஆகல. இப்போ வந்து ஃபுல்லா வந்துருச்சு. ஓகே. You can check. Okay. The TV is ready. Now we have full picture. Almost இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துரும். அந்த பக்கமா லெஃப்ட் சைடு வந்துரும். ஓ நைஸ். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே வரல. இங்க பாருங்க. இப்போ வந்து full display பக்காவா வந்துருச்சு. Now repair is complete. Earlier it was only half screen. Okay. Now you see full screen. Super. It is repaired. Whole display மாத்தாம just அந்த மைன்யூட்டா என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும் லேசர் மிஷின் வச்சு கட் பண்ணி சூப்பரா வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நைஸ். ചേട്ടാ ഈ ഹെലിന ഇലക്ട്രോണിക്സ് ഷോപ്പ് வந்து പൂവാറിൽ എവിടെ കറക്റ്റാ ലൊക്കേറ്റ് ആയിരിക്കും? പൂവാർ നമ്മുടെ പൂവാർ SBI ബാങ്കിന്റെ മേൽഭാഗത്താണ് ഇപ്പം നമ്മൾ വന്നിട്ടുള്ളത്. പിന്നെ പൂവാറിന് 30 കിലോമീറ്ററിനകത്ത് എവിടെയാണെങ്കിലും നമ്മൾ വന്ന് വീട്ടിൽ വന്ന് എടുത്തിട്ട് വന്ന് സർവീസ് തിരിച്ചു കൊടുക്കുന്നതായിരിക്കും. ஓ நைஸ். அதாவது 30 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது நம்ம மார்த்தான சைடு അവിടെ எல்லாம் உள்ள ஆட்களுக்கு நீங்க டிவி வந்து எடுத்துட்டு வருவீங்க எல்லாம்? எடுத்துட்டு வந்து சர்வீஸ் செய்து திருச்சி நீங்களே கொண்டு கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர். அதை விட லாங்கா இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் வீடியோல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எந்த நேரம் எப்போ விളിച്ചാലും കിട്ടും. അഥവാ കിട്ടിയില്ലെങ്കിൽ വാട്സ്ആപ്പിൽ മെസ്സേജ് ചെയ്താൽ നമ്മൾ തിരിച്ച് റിട്ടേൺ വിളിച്ചോളൂ. ஓகே. டிஸ்ப்ளே மாத்துறதுல கொஞ்சம் பைசா தான் இங்க ஆகும். ஒரு 32 இன்ச் டிஸ்ப்ளே மாத்துறது 4500 இங்க ஒரு 1500 முடிஞ்சிடும். அப்படி முடியலன்னா தான் டிஸ்ப்ளே மாற்ற வேண்டியது வரும். 43 இன்ச் டிஸ்ப்ளே மாற்ற
மாற்றிருந்து ஒரு 8500 9000 ஆகும். அது இங்கே கொண்டு வந்தால் 2500 3000 தீர்ந்துடும். எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும். ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் லொக்கேஷன் அட்ரஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் மாடல் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா மாற்றம் போதும். அது 30 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் வந்து பிக்கப் அண்ட் டெலிவரி இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப லாங்காக இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்.